இங்க இந்த பையனோட ஃப்ரெண்ட் ஒரு பொம்மை கண்ணாடி இந்த பையன்கிட்ட குடுத்துட்டு, இவனோட ஒரிஜினல் கண்ணாடிய எடுத்து அவரு போட்டுக்கிறாரு. "டேய் என் கண்ணாடிய குட்றான்னு" சொல்லிட்டு இவருமே அவன பாத்துடுறாரு. உடனே அவரும் கல்லா மாறிடுறாரு. இந்த பையன் வெறும் கண்ணால யாரெல்லாம் பாக்குறானோ, அவங்க எல்லாருமே கல்லா மாறிடுவாங்க. இதனால தான் இந்த பையனுமே கண்ணாடி போட்டு எப்பவுமே சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். கூட படிக்கிறவங்க யாரையுமே இவன் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லி கைய வச்சுலாம் மறைச்சுக்கிட்டே போவான். ஆனா இவங்க எல்லாருமே இவன்கிட்ட கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவன் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டோனா மாறிடுறாங்க. அவங்க எல்லாருமே டெலிபோர்ட் பண்ணி ஒரு கிளாஸ் ரூம்லயுமே அவன் அடைச்சு வச்சுடுறான். ஒரு வழியா கண்ணாடிய போட்டுக்கிட்டு இவருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அங்க ஸ்டோனா மாறுனவங்க எல்லாருமே மறுபடியும் மனுஷங்களா மாறிடுறாங்க. ரோட்ல மேஜிக் ஷோ ஒண்ணு நடக்குது. அங்க கையும் காலையும் கட்டிக்கிட்டு ஒருத்தர் பாக்ஸ் உள்ளயுமே போறாரு. அவரு ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு இவனுமே டெலிபோர்ட் பண்ணி அந்த பாக்ஸ் உள்ளயுமே போறான். அந்த பாக்ஸ் உள்ள அந்த ஆளையே காணோம். ஒரு டேப் ரெக்கார்டர்ல அந்த ஆளோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்கடா போனான்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வெளியில இருக்க அசிஸ்டன்ட்டும் அந்த பாக்ஸ் உள்ள கத்தியால குத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவரோட உடம்பெல்லாம் பெண்ட் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அந்த பாக்ஸ கொக்கியால கட்டி ரொம்ப ஹைட்ல தூக்கிட்டு அங்கிருந்து கீழயும் விடுறாங்க. இவர் கரெக்ட்டா டைமிங்ல பார்த்து ஜம்ப் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த மேஜிக்க அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறதுக்காக அந்த பாக்ஸ் உள்ள பெட்ரோல்லாம் ஊத்திட்டு அந்த பாக்ஸயுமே கொளுத்திடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே ஜாலியா கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸோட நெருப்பையுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு புல்டோசர வச்சு ஏத்தி மொத்தமா இந்த பாக்ஸே நசுக்கலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல இவருமே இதுக்கு மேல வுட்டா நம்மள காலி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு இவரும் டெலிபோர்ட் ஆயி வெளிய வந்துடுறாரு. அந்த மேஜிக் ஷோ நடத்துறவனுமே ஸ்டேஜ் கீழ இருந்து சைலன்ட்டா மேல ஏறி நின்னுறான். இது யாருமே அவங்க கவனிக்கவே இல்ல. அந்த மேஜிக் ஷோ நடத்துறவங்க கிட்ட "டேய் நீ எப்புட்றா டெலிபோர்ட் ஆயிட்டு வந்தன்னு" சொல்லி இவருமே கேக்குறாரு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது போடான்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு மாரி நெக்கலா பேசுறான். டெலிபோர்ட் ஆகுறதுலாம் ரொம்ப டேஞ்சர்ரா பார்த்து பண்றான்னு சொல்லிட்டு இந்த உண்மையான மந்திரவாதியுமே சொல்றாரு.